சார், இந்த ஃபங்க்ஷன் பிளேஸுக்கு இடையூறு இல்லாம கொஞ்சம் தள்ளி போய் அந்த பக்கமா கடைகள்லாம் போட்டுக்கீங்க. 2 வீலர் 4 வீலர்லாம் போட்டு ஃபங்க்ஷன் பிளேஸுக்கு இடைகள் பண்ணாம எடுத்துட்டு போயிடுங்க. போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாம எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க சார். நீங்க கடையை போட்டுக்கிட்டாலோ வண்டி 2 வீலர் 4 வீலர் எடுத்துக்கிட்டாலோ நிறைய இடைஞ்சல் ஆகுது இருக்கு. கொஞ்சம் எல்லாம் எடுத்துக்கங்க சார். கொஞ்சம் கடைகள்லாம் போட்டு தொந்தரவு பண்ணாதீங்க சார், கொஞ்சம் எடுத்துங்க. தளபதியோட வருகை எப்படி நினைக்கிறீங்க? கேள்வி கேக்குறீங்களா? ஒதுக்கப்பட்ட பிறகு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் பப்ளிக் மீட்டிங் எப்படி இருக்கு? என்ன மாதிரி ரிசப்ஷன் இருக்கு? ஆக்சுவலா இது மக்கள் சந்திப்பு கூட்டம் தான் நாங்க எதிர்பார்த்தோம். அதற்கான அனுமதி காவல்துறை கொடுக்கல.
இப்போ வந்து நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமா இருக்கு. ஏன்னா மக்கள் இங்க இருக்க என் சேலத்து மக்கள், என் சொந்தங்கள், என் அக்காக்கள், தங்கைகள், என் தம்பிகள், நிர்வாகிகள் யாருமே வர முடியாத சூழ்நிலையில் 5000 பேர் தான் அனுமதிச்சிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் அனுமதி அட்டை கொடுத்திருக்கோம். அந்த அனுமதி அட்டை யார்கிட்ட இருக்கோ அவங்க மட்டும் தான் உள்ள வர முடியுங்கிற சூழ்நிலை. அது எல்லாருமே வருத்தத்தில் இருக்காங்க. இருந்தாலும் எங்கள் கோரிக்கைகளை எங்க பொதுச்செயலாளர்கள் நேற்று ஒரு கோரிக்கை வைத்தார்கள். எல்லாரும் நேரடி ஒளிபரப்பு யூடியூபிலும் உங்களை மாதிரி சேனல்களையும் நேரடி ஒளிபரப்பு பண்றோம். வீட்டிலிருந்து குடும்பத்தோடு குழந்தைகளோடு பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் சேலத்துக்கு எங்க தளபதி வந்து அதை பார்க்க முடியாம வீட்டுல பாக்குறது எல்லாத்துக்கும் ஒரு வருத்தம் தான். இப்ப கூட 2-3 பேர் போன் பண்ணாங்க, நான் வரட்டுமானாங்க, வேண்டாமா வீட்டிலே இருக்குமான்னு சொன்னோம். பார்த்திருப்பீங்க. எங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு நிர்வாகிகள் வீட்டில் இருக்காங்க. யாரும் பெருசா இங்க கும்பல் இல்ல. இதே மாதிரி வெற்றிகரமா இது நடக்கும். இது நடந்து முடிந்த உடனே மக்கள் சந்திப்பு கூட்டம் கண்டிப்பாக சேலம் மாவட்டத்தில் அடுத்த மாசம் நடக்கும். என்ன மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்கு மக்கள் கிட்ட? சேலம் ரசிகர்கள் எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க? தாவிக கட்சியில எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க? எல்லாருமே தளபதியை பார்க்கணும். அவர் என்ன சொல்ல போறாரு, குட்டி கதை சொல்லுவாரா அப்படின்னு மக்கள் சந்திப்பு கூட்டம் அங்க எப்படி மாநாட்டில் எப்படி பேசுறதோ அதே மாதிரிதான் இங்கேயும் எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கிறார்கள். நான் உள்பட இங்க என்ன பேச போறாருங்க எதிர்பார்த்து நான் இல்ல, உலகமே எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறது. சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தாவிகாவுடைய கள நிலவரம் எவ்வாறு இருக்கு? எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு? சேலம் மாவட்டம் 11 தொகுதியும் தாவேகா ஸ்ட்ராங்காவே இருக்கு.